அனைவருக்கும் வணக்கம். மாற்று கட்சிகள்லேருந்து தாவேகாவுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஹெலிகாப்டர்லேயே வந்து இறங்கினாலும் அவங்களுக்கு தாவேகால பொறுப்புகள் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. விஜயோடைய ரசிகனாக இருந்து சைக்கிள் மிதித்து கொடியை தூக்கிக்கிட்டு போஸ்டர் அடிச்சிருப்பான்ல, அவனுக்கு தான் தாவேகால முன்னுரிமை வழங்கப்படும், அவனுக்கு தான் பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் பேசியிருக்காரு. தலைவர் தளபதி கொடியை அன்று முதல் இன்று வரை யாரு பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ, உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும். நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, மற்ற கட்சியிலிருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின்னு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல், தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொண்டேன். வெட்ட வெளிச்சமா இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அதிமுகலேருந்து வந்தாப்புல இல்லையா, பாஜகலேருந்து அதிமுக வந்து அதிமுகலேருந்து தவைக்கா தாவனார் இல்லையா, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவங்களுக்கெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்க, பிற கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அவங்களாம் ஹெலிகாப்டரில் கூட வரல, காரில் தான் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தீங்க. அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தது தெரிஞ்சுமே இதுக்கு விசில் அடித்து கை தட்டுறானுங்கன்னா இவனுங்களை நாம் தமிழர் பார்ட் 2ன்னு சொல்லலாமா? வேற எப்படி சொல்றது? அது எப்படிங்க கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறாப்ல இவரு? லாட்ரி வித்த பணத்தோட வந்தால் அப்போ பதவி கிடச்சிருமோ? ஒரு 3 விதிகளை நம்ம புசி ஆனந்த் அவர்கள் பின்பற்றிக்கிட்டே இருக்கார். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 30 செகண்டுக்கு ஒரு தடவை எங்கே அப்பியர் ஆனாலும் தளபதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2வது விதி, ஒன்றுமே இல்லாத விஷயமா இருந்தாலும் அதை ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். 3வது விதி, உலகத்திலேயே தளபதி மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அடித்து விடணும். இந்த மாதிரி சில விதிகளை புசி ஆனந்த் அவர்கள் பின்பற்றுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க அணில் குஞ்சுகளே. இந்த விதிகளெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மேபி ஹையர் பொறுப்புகள் வழங்கப்படலாம். அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பதவி உண்டு, நிர்மல்குமாருக்கு பதவி உண்டு, ரசிகர்கள்லாம் மட்டும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹெலிகாப்டர் இருக்கிறவன் எதுக்கு இவங்க கட்சியில் வந்து சேர போகிறான்? கொஞ்சம் சும்மா இருங்க ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேக்கா தொண்டர்களே, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் எந்த அளவுக்கு மடையர்களாக இருக்கீங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவங்க ஒன்றும் சொல்லலை, உங்களை சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்ட சொல்கிறாரு, நீங்கள் அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாப்புல, அவ்வளோதான். நீங்கள் அதுக்கும் உட்காந்துருந்து கைத்தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. எது சொன்னாலும் சொரணே கிடையாது, சுயமரியாதைன்னு ஒன்று சுத்தமாக கிடையாது. இவர் இதை மட்டும் பேசலை, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். அவரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர், பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு வாங்க, பார்க்க மாட்டாரு. ஆனால் சாதாரண ஒரு ரசிகர், ஒரு கூலி தொழிலாளிய 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரே தலைவன், ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முடியலைங்க. எந்த கூலி தொழிலாளிய அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் பேசினார்னு காட்ட சொல்லுங்கள். பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து அவர் பார்க்கவே மாட்டார், ஏழை கூலி தொழிலாளிகளை 1 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு பேசுவார்னு சொல்கிறாப்புல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவர் படத்துக்காகன்னு சொல்லிட்டுலாம் மீட் பண்ணுவார்ல, அவங்களெலாம் கூலி தொழிலாளிகளா? அவங்கள தான் போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இவங்களுடைய லாஜிக் தான் என்ன புரியலை. பாபா என்ன நடிப்படா சாமி. பெரிய பெரிய பணக்காரங்களை மீட் பண்ண மாட்டாராம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ண மாட்டாராம். பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணாமல் எப்படி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தார் முதல்ல? இப்போ அரசியலுக்கு வந்த உடனேயே அப்படியே ஏழை கூலி தொழிலாளிகளையெல்லாம் அப்படியே மீட் பண்ணுறாராம், அவங்க கூட 1 மணி நேரம் பேசினாராமா. நல்லா அடித்து விடுங்க, காசா பணமா? தாவேக்கா கட்சி ஊழலை ஒழிக்க வந்த கட்சிங்க, அப்படிப்பட்ட ஊழலை ஒழிக்க வந்த கட்சி. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அப்படியே கொடி பிடிச்சி பேனர் அடித்து அப்படியே வந்து கஷ்டப்பட்டவங்க, போஸ்டர் ஓட்டுனவங்க, இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்குற கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் புலம்புறதை பாருங்கள்.
ஒவ்வொரு பொருக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் போது பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? அதோ இந்த எண்ணற்ற இளைஞர்கள் தளபதி நம்பி வராங்க. 50,000 கூட, 1 லட்ச ரூபா கூட. ஏற்கனவே 15 லட்ச ரூபா நகரமன்ற தலைவர் அண்ணன் கிட்ட தான் கேட்டாங்க. நகரமன்ற தலைவருக்கு 15 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை, தளபதி வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும். கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது, அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே. இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழக வெற்றி கழகம். வேணா நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும். கண்டிப்பா டெபாசிட் போயிடும். தாவேக்கா தொண்டர்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தீங்களா? டெபாசிட் போயிடணும் அவங்களே சொல்கிறாங்க. இப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊழலை ஒழிக்க வந்த கட்சி ஊழலையே அப்படியே இல்லாமல் ஆக்கிறோன்னு சொல்கிறவங்க எதுக்கு காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியில் இருந்து வந்தவங்களுக்குலாம் ஒன்றுமே வழங்கப்படாது, முன்னுரிமை வழங்கப்படாது, பொறுப்புகள் வழங்கப்படாது, அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா மாற்று கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினவங்க யாருமே எங்களுக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? மாற்று கட்சியில் இருந்து யாருமே எங்கள் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அடிப்படை அரசியல் அறிவு இருக்கிற யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. சொல்லப்போனால் புஷி ஆனந்த் அவர்களே வேற கட்சியில் உள்ளவர் தான், வேற கட்சியிலேருந்து இங்கே வந்தவர் தான் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ மாற்று கட்சியில் உள்ளவங்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாது, எந்த பதவியும் வழங்கப்படாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் சரி? அப்படி மாற்று கட்சியிலேருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் எதுக்காக பதவி கொடுத்தாங்க? பெண் பாலியல் வன்கொடுமை செய்து நாசமாக்கப்பட்டாள். ஆனால் இதே போன்றுதான் நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் என்று பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பேனா சிலைகள் வைக்க நேரமுள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமைகளை தடுக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேள்வி கேட்பேன். கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. அப்படியே இந்த சைமன் செபாஸ்டியன் கட்சியுடைய வாசம் அடிக்குதுங்க. பக்காவான பேச்சாளர்களை சைமன் செபாஸ்டியன் உருவாக்கி வச்சிருந்தா இல்லையா? அதே மாதிரி பேச்சாளர்களை மட்டுமே நம்பி கட்சியை நடத்தலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ. ரசிகர்கள் ப்ளஸ் பேச்சாளர்கள். அப்படிப்பட்ட தாயாருக்கு ஏன் பேருந்து நிலையத்தில் பெயர் வைக்கிறீர்கள்? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது, எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இதுதான் இவங்களுடைய டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச். இப்படிதான் பேச சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு தாவேக்காலேருந்து. இதைதான் நான் இங்கே கூற விரும்புகின்றேன். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது இளைஞர் கட்சி சேர்ந்த உடனே, அது என்ன சேர்ந்த உடனே? எழுத்து எழுதுறதுலையும் பிழை, இங்கிலீஷும் பிழை. வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட்டுன்னு போடுறீங்க, தமிழில் பிழை. தவறிய ரீ தப்பு, கண்டித்து இன்னும் தப்பு. ஏற்கனவே நேற்றுக்கு நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றி கழகத்தில் இக்கு போடலை. இப்படி எழுத்துலேயும் பிழை, கட்சியும் பிழை, இப்போ பேசுறதுலையும் பிழையா? ஷேந்து, இது என்ன ஷேந்து? அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்றார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 3 மாசத்துல அமைச்சர் பதவி, அடுத்த 4 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி. இதுல கட்சிக்காரங்க எல்லாரும் கேக்குறாங்க, நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதேதான் நானும் கேக்குறேன். நேத்து தானே வந்தாரு உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு? நானும் அதே தான் கேட்குறேன். நேற்றுக்கு தானங்க விஜய் வந்தார், அவர் எப்படிங்க 2026 முதலமைச்சர் ஆகலாம்? எப்படிங்க ஆக முடியும்? எப்படிங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலாம்? எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமாகும்? இதுதானங்க நான் கேட்க விரும்புறது. இதை மாற்றுறதுக்காக தான் எங்களுடைய தளபதி
தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். ஏழை பெண்களுக்கும் பாமர பெண்களுக்கும் பல திட்டங்களை வகுக்க உள்ளார். பெண்களுக்கு என்ன வேணும்? நீதி வேணும், நிதி வேணும். ஆனா இப்ப இருக்க அரசுல நிதியும் ஒரே குடும்பத்துல தான் இருக்கே தவிர ஊர்ல இருக்க யாரு குடும்பத்திலயுமே கிடையாது. இது இப்போ இருக்கிற அரசாங்கம் பெண்களுக்கு எதுவுமே செய்யலை. பெண்கள் பாதுகாப்புக்கு எதுவும் செய்யலை. பெண்களுக்கான திட்டங்கள் எதுவும் வழிவகை வைக்கலை. இன்றைக்கி கூட செய்தி பார்த்தேன், சென்னை நகரத்தில் பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஆட்டோ ரிக்ஷாஸ்ல எல்லாம் காவல்துறை சார்பாக, போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஒரு கியூஆர் கோடு ஒட்டப்படுது. அந்த கியூஆர் கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் பயணிக்கிற பெண்கள் இரவு நேரம் ஆகுது, ஏதோ கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினாவே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் போயிடும். அவங்க எந்த ஆட்டோவில் இருக்காங்க, எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, எல்லாமே நம்மளுடைய காவல்துறைக்கு தெரியும். அவங்க அந்த பொண்ணு எங்கே போயிட்டுருக்காங்க, ஆட்டோ ஒரு வேளை ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க காவலர்களை அனுப்பி அந்த இடத்துல ஏன் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் போய் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு மூவெல்லாம் இன்றைக்கி கூட நான் பார்த்தேன். நேற்றுக்கு பெண்கள் தினத்தன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஆட்டோக்கள் வழங்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டத்தை நேற்றுக்கு வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து, நான் முதல்வன் திட்டம், அது இதுன்னு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது தமிழக பெண்களுக்காக. இவங்களுக்கு என்ன தெரியும்னு பெண்களுக்கு எதுவுமே பண்ணலை இந்த அரசாங்கம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பாட்டி பெயர் வைப்பாங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்குறாங்களே, பின்ன யாரோட பேரை வைக்கணும்? திருசா கீர்த்தி சுரேஷ்னு பேர் வச்சிடலாமா? பட்டிமன்ற மேடைகளில் பேசுகிறீங்கன்னா அங்கே மட்டும் பேசுங்க. இதே தான் நாங்கள் நாம் தமிழருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேச்சாளர்கள்னால் உங்களுக்கு எங்கே பேச வருமோ அங்கே மட்டும் பேசுங்க. அப்படியே படிச்சுக்கிட்டு இங்கே ஒப்பிக்காதீங்க. இது அரசியல் களம். அரசியல் களம் மக்கள் அனைவராலும் பார்த்து கொண்டே இருக்கப்படும். அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் கொடுக்க போகிற தீர்ப்பில் கடைசியில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் பொந்துக்குள்ளே போய் உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். தலைவனை போலவே தொண்டர்கள், தலைவன் வழியில் தொண்டர்கள், பார்த்து பார்த்து அப்படியே அதை படித்து தலைவனைப் போலவே ஒப்பிக்கும் தொண்டர்கள். மகளிர் தினம் அன்னைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதே ஒரு கேணத்தனம். இதுக்கிடையில் பேசுகிறதுக்கு வேறு டாப்பிக்கே இல்லைன்னு பாருங்கள். ஹெலிகாப்டர்லேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு பதவி வழங்கப்படாது. துணை முதலமைச்சர் எப்படி இந்த இடத்துக்கு போனார் அப்படி இப்படின்னு பேசுகிறது. அவங்களோட பாட்டி பேர் அங்கே வச்சாங்க, தாத்தா பேரை இங்கே வச்சாங்க, இவர் பேர் அங்கே வச்சாங்க, இங்கே வச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க. மகளிர் தினம்னு சொன்னால் ஏதாவது ஜாலியாக ஏதாவது போட்டிகள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதானே பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம்னு முதல்ல நடத்திக்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் என்னத்தை தான் சொல்ல வராங்கன்னே புரியல. எதுக்கு கண்டிக்கிறாங்க, என்னத்தை பேச வராங்க, அடிப்படை அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாமல் என்னத்தையோ பேசிக்கிட்டு என்னத்தையோ கக்கி வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் வன்மத்தை கக்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் திமுக மேலேயும் வன்மத்தை கக்கிக்கிட்டு லூஸ் மாதிரி எதையோ பேசிக்கிட்டு போயிருக்காங்க. முதல்ல இவங்க கட்சிக்காரங்களே பெண்களுக்கு இழைக்கிற அநீதிக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே காசு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இப்போவே அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஊருக்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு இந்த நோன்பு திறக்கிற விழாவில் போய் உட்காந்து இருந்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. இவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் எதுவுமே இவங்களுக்கு பெருசு கிடையாது. ஆளுங்கட்சியை எப்படியாவது கடிச்சு வைக்கணும். ஆளுங்கட்சி மக்களுக்காக நின்று மக்களுக்காகன்னு எது செஞ்சாலுமே எப்படியாவது கடிச்சு வச்சிடணும் இவங்களுக்கு. இதெல்லாம் இந்த லைலா மணி பேட்ச் போல் இருக்குங்க. இதெல்லாம் ஆனால் ஷுவராக சொல்ல முடியும், கண்டிப்பாக சைமன் செபாஸ்டியன் கட்சியிலேருந்து வெளியே வந்ததுங்களாக தான் இருக்கும். சைமன் கிட்டேருந்து எஸ் ஆகி ஓடி இந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா குரூப் கூட சேர்ந்துருச்சு போல இருக்கு. பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பேச்சு போட்டிகள்ல எல்லாம் முதல் பரிசு தட்டியிருப்பாங்க. அதனால் இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்கான ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்களோ என்னமோ இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு இப்படி மீடியா முன்னாடி பேச விடுறாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அவர் விகடனுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜாவும் எங்களுடைய தலைவரை தனிப்பட்ட முறையில் விமர்சித்த போது அவங்கள கண்டித்து ஒரு அறிக்கையை நான் தயார் செஞ்சேன். அதில் மரியாதைக்குரிய அப்படின்ற வார்த்தையை நான் சேர்க்கலை. தலைமை அதை நோட் செய்தது. வழக்கமாக மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் ஹெச் ராஜா என்று தானே சொல்வீர்கள் என்றனர். இல்லை, இது என்னுடைய கோபம், ஆதங்கம், அதனால் சேர்க்கவில்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் வேண்டாம், மரியாதைக்குரிய ஹெச் ராஜா என்றே குறிப்பிடுங்கள் என தலைமை உத்தரவிட்டது. இதுதான் எங்கள் அரசியல் நாகரீகம் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்கார்.
ஹெச் ராஜாவையே மரியாதைக்குரிய ஹெச் ராஜான்னு சொல்லணும்னு சொல்லி உங்கள் தலைமை சொல்லியிருக்குன்னா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி இழிவுபடுத்துறது, முதலமைச்சரை இழிவுபடுத்துறது, இதெல்லாம் உங்கள் தலைமை கண்டிக்காதா? யார் அந்த தலைமை? அந்த தலைமை அப்போ திமுகவில் இருக்கிற தலைவர்களை மட்டும் தப்பாக பேசணும், இவங்களை மட்டும் மரியாதைக்குரியன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்துச்சா? அப்படின்னா பாஜகவோட திமுக உங்களுக்கு வந்து மோசமான எதிரியா? அவங்கள விட இவங்க தான் உங்களுடைய ஃபுல் டார்கெட்டா? அந்த அளவுக்கு திமுக மேலே உங்களுக்கு பாஜகவை விட பயங்கரமான காண்டு இருக்குன்னா, அப்படி அந்த காண்டுக்கான ஒரு அவசியமான காரணத்தை சொல்லுங்கள். என்ன காரணம்? ஒன்றும் கிடையாது. என்ன தெரியுமா? 2026 திமுகவை வீழ்த்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இவங்களுக்கு யாரை அடித்தா ஜெயிக்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் அடிக்க முடியும். அதுக்காக மட்டும்தான் அடிக்கிறாங்க. பாஜகவை அடித்து என்ன பிரயோஜனம்? இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அவங்களுடைய அடிவரடியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை ஷுவராக சொல்ல முடியாது. அதனால நம்ம அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, திமுகவை வீழ்த்தினா தானே இவங்க ஜெயிக்க முடியும். இதில் மட்டும்தானே அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தானே ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதனால திமுகவை மட்டும் எப்படியாவது எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். திமுகவுடைய தலைவர்களை கொச்சப்படுத்தணும், அவங்கள மட்டுப்படுத்தணும், அவங்கள இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எப்படியாவது அவங்கள வீழ்த்தணும். அதுக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தனி மனித தாக்குதல் கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காராமா. ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சையே கேட்க மாட்டாங்க போல இருக்கு இவங்கெல்லாம். இந்த சகோதரி இவ்வளோ பேசினாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை. என்னென்னா, இவங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வித்திட்டதே தந்தை பெரியாரும் அண்ணா கலைஞர் இவங்க எல்லாரும் தான். இவங்க தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் எதிர்க்கிற மாதிரி தெரில. ஆனால் கலைஞரை எதிர்க்கிறாங்க இல்லையா? கலைஞர் நம்ம முதலமைச்சர் இவங்களெல்லாம் எதிர்க்கிறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் வித்திட்டது இவங்களுடைய பங்கும் பெரும்பங்கு இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.